அவருடைய வார்த்தை. அதுதான் எங்களுடைய நித்திய ஜீவன். அவருடைய வார்த்தை அதுதான் எங்கள் உணவு, எங்கள் ஆவிக்குரிய உணவு. போன கிழமை நாங்கள் ஜெனரேஷன் கர்ஸ், அதாவது சந்ததி சாபங்கள் மற்றும் எங்களால் எங்களுக்கு ஏற்படும் சாபங்கள், குறிப்பாக சாபத்தை குறித்து நாங்கள் பார்த்திருந்தோம். இன்றைக்கும் அதன் தொடர்ச்சி, சாபம் என்றால் என்ன என்பதை முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அறிந்திருக்கிறதின்படி சாபம் என்றால் அது ஒரு பிசாசு. என்னென்று? சாபம் என்றால் அது ஒரு பேய். அது ஏதோ ஒன்று அப்படியே தொடர்ந்து வந்து எங்களை அழிக்குது அல்லது எங்களை தொந்தரவுபடுத்துது. முதலாவது சாபம் என்றால் என்ன, அது எப்படி உருவாகுது என்பதை இந்த பகுதி 2 நாங்கள் பார்க்க போகிறோம். இது யாரால் இந்த சாபம் உருவாக்கப்படுகிறது, எப்படி தொடர்ந்து வருகிறது என்றெல்லாம் நாங்கள் மிக சீக்கிரமாக இருக்கிற குறுகிய நேரத்திற்குள்ளே நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. உபாகமம் 11வது அதிகாரம், உபாகமம் 11, 26, 28 வசனங்களை பார்க்கிற நேரம், இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டிலே, இதோ உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறேன், அடுத்தது சாபத்தையும் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது அந்த வசனத்தை நான் தொடர்ந்து படித்து கற்றுக் கொடுக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல். அப்போ ஃபர்ஸ்ட் என்னவாம்? மேலே சொல்லப்பட்டிருக்குது, இதோ நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன். அப்போ எதன் மூலமாக சாபம் வருகிறது, பின்தொடர்கிறது, எப்படி முதலாவது அந்த சாபம் உருவாக்கப்படுகிறது என்பதை பார்க்க போகிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிற நேரத்தில், இப்போ விளங்குதா? அவருடைய கட்டளை, அவருடைய கற்பனை, அவருடைய வார்த்தை, இந்த வார்த்தையை மதியாமல், இந்த வார்த்தையை புறக்கணித்து, இந்த வார்த்தை சொல்லியபடி நீங்கள் செய்யாவிட்டால் அது சாபம். அவருடைய கட்டளைகளை அறிந்திருந்தும் அதை நீங்கள் செய்யாமல் போவது அது சாபம். இரண்டாவது, இன்று நான் உங்களுக்கு விதிக்கும் வழியை விட்டு விலகினார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். கையுமையுமாய் ஒரு பெண் விபச்சாரத்தில் பிடிபட்டால் உங்களுக்கு தெரியும், யூதர்கள், பரிசேயர், சதுசேயர்கள் கலைத்து கொண்டு வருகிறார்கள். அவளுடைய பாவம், அவள் செய்த பாவம் அவளை துரத்தி கொண்டு வருகிறது. ஆமாவா இல்லையா? ஆனால் அவள் இயேசுவின் பாதத்தண்டை அவள் விழுந்தபடியினால் அவள் காக்கப்பட்டாள். இல்லாவிட்டால் அவள் செய்த பாவம் அவளை அழித்திருக்கும். ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், பாவம் தான் சாபமாய் மாறுகிறது, அவ்வளவுதான். அது பிசாசினிடத்தில் இருந்து வருகிறது கிடையாது. அறிந்து கொள்ளுங்கள், 100% ஆசீர்வாதமும் சாபமும் தேவனிடத்தில் இருந்து தான் புறப்பட்டு வருகிறது. அது புரோகிராம் பண்ணப்பட்ட ஒரு காரியம். நீ இதற்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், நீ இதற்கு கீழ்ப்படியாமல் போனால் அது சாபம், அவ்வளவுதான். இன்று நான் உங்களுக்கு விதிக்கும் வழியை விட்டு விலகினால், அதாவது இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நானும் நீங்களும் விட்டு விலகிற நேரத்தில் அது சாபம், அது பாவம், அது சாபமாய் மாறுகிறது. அவரை விட்டு விலகுவது முதலாவது பாவம், அது சாபமாய் மாறுகிறது. காரணம், ஆவியானவர் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? வறண்ட வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து எங்கள் மாலுமி, எங்கள் படகோட்டி, எங்கள் நங்கூரம். அவர் இல்லாவிட்டால் சாபம், அந்த பாவம் சாபமாய் மாறுகிறது. காற்றுக்கு பறக்கடிக்கும் பதர்களாக, நங்கூரமிடாத போட், கப்பல்களை போல எங்களுடைய வாழ்க்கை சிதறடிக்கப்படும். சின்னாபின்னமாய் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. மாறுகிறதா இல்லையா? காரணம்,
அவருடைய வழியை நீங்கள் விட்டு அதை செய்யாமல் விட்டு விலகுகிற பொழுது சத்துருவின் வழியில் நிற்கிறீர்கள். சத்துரு உபாதிக்கிறவன், அவன் வேதனைப்படுத்துகிறவன். அது உங்களுக்கு பிற்பாடு அடுத்தது உங்க பிள்ளைகளை தொடர்ந்து போகும். அது உங்களுடைய பழக்க வழக்கம் அல்லவா? அது உங்களுடைய குணாதிசயம். அது என்ன செய்யும்? தகப்பனை போல பிள்ளை என்பார்கள், தொடர்ந்து போகும் அதே பழக்கம். சாபம் என்பது பாவத்தினால் உண்டாகும் காரியம். அது தேவனிடத்தில் இருந்துதான் வருகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அடுத்தது மூன்றாவது, நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபம். இதெல்லாம் அங்கிருந்து வருது. இது யார் கொடுத்த கட்டளை? நான் ஆராதிக்கிற என் ஆண்டவராகிய தேவாதி தேவன் கொடுத்தது. நான் ஆணித்தரமாக சாபங்களை குறித்து சொல்லுவதன் காரணம், நான் மிக முக்கியமான ஒரு ஊழியம், பிசாசு கலைக்கிற ஊழியத்தில் இருக்கிறேன். ஹல்லேலூயா, தேவ நாம மகிமைப்படட்டும். இயேசு செய்த ஊழியத்தை செய்வது என்பது ஒரு பாக்கியம் அல்லவா? சத்துருக்கள் வாயினாலே கேட்டிருக்கிறேன். மாமா அவர்களுடைய ரிலேஷன், மாமா மாமி அவருடைய தகப்பன் தாய், அங்கே இருந்து நான் வருகிறேன் என்று பார்த்தால் அது அங்கிருந்து என்னத்துக்காக வர வேண்டும் என்று ஆராய்ந்தேன். அவர்கள் செய்த பாவம், அவர்களுடைய பழக்க வழக்கம், அதற்கு பின்னாக சத்ருவானவன் வந்து விடுவான். சாபம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. சாபம் வருகிறது என்றால் தேவன் விலகிவிட்டார் என்று அர்த்தம். தேவன் உங்களோடு இல்லை. தேவன் இல்லாத வாழ்க்கை, தேவன் இல்லாத மனுஷன் எப்படி அவன் சமாதானமாய் சந்தோஷமாய் ஜீவிக்க முடியும்? முடியாது. அவர் விலகி விடுவார். அவர் விலகினா பேய்க்கு கொண்டாட்டம் உங்க வாழ்க்கையில. அவர் இருக்கும் வரைக்கும் அவன் நுழைய முடியாது. ராஜா போனா வந்துருவான் அடுத்தவன். சாபமாக மாறுகிறது. பார்த்தீங்களா பாவம்? நீங்கள் அறியாத வேறே தேவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் என்னவாம்? சாபம் வருகிறது. முதலாவது பாருங்க, மனிதர்களையும் உலகத்தையும் படைத்து மனிதர்கள் வாழ்வதற்கான வழிமுறைகளை, நியமங்களை பரிசுத்த வேதாகமத்தில் நாங்கள் வைத்திருக்கிற, எங்கள் கரங்களில் வைத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை எழுதி கொடுத்தவர் என் ஆண்டவராகிய தேவன். நீங்கள் அதற்கு கீழ்ப்படியாமல் போகிற நேரத்திலே சாபம் உண்டாகிறது. அவ்வளவுதான். நான் சொல்லிட்டேன். ஒன்று, தேவனாகிய கர்த்தரின் கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படியாதது. அடுத்தது, அவர் விதிக்கும் வழியை, அவர் வழியை விட்டு விலகுவது. மற்றது, வேறே தேவர்களை நீங்கள் வழிபடுவது. அந்த தேவர்களை ஒரு சிலையாக செய்து வீட்டுக்குள்ளே வைப்பது சாபம். அதை இருதயத்தில் வைப்பது சாபம். பச்சை குத்துவது முதலாவது பாவம். பாவம் சாபமாய் மாறுகிறது. நீ பச்சை குத்துனா உன் பிள்ளைகளும் குத்தும். நீ சிகரெட் பத்துனா உன் பிள்ளைகளும் பத்தும். நீ ரவுடித்தனமாய் தெரிந்தால் தகப்பனே உன் பிள்ளையின் ரவுடித்தனமாய் தெரியும். நீ கோபப்பட்டால் அதுவும் சுள்ளன்ற இயற்கைக்கு அப்பாற்பட்ட கடுங்கோபம், அது உன் பிள்ளையை தொடர்ந்து வரும். காரணம், கோபம் கொள்ளாதே என்று சொல்லி சொன்னவர் என் ஆண்டவராகிய தேவன். கோபம் கொள்வதும் ஒரு பாவம் தான். அப்ப எதுவெல்லாம் பாவமாய் இருக்கிறதோ நீங்கள் அதை செய்கிற நேரத்திலே தேவனுடைய கோபாக்கினைக்குள்ளாவீர்கள். தேவனுடைய இடைக்கால நியாய தீர்ப்பு அங்கே இறங்குகிறது. அந்த இடைக்கால நியாய தீர்ப்பு தான் சாபம் என்று சொல்லுகிறோம். அது எங்களுடைய வாழ்க்கையை செழிக்க விடாது, எங்கள் வாழ்க்கையை முன்னேற விடாது. எங்கள் எதிர்காலத்திலே ஒரு வறட்சி. மற்றது, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் செல்போன் எவ்வளோ பொல்லாத ஒரு காரியம் தெரியுமா? நல்லதுக்கு பயன்படுத்துங்கள். ஃபேஸ்புக்கை பார்க்கிறேன், சில பேர் டிக்டாக்கை பார்க்கிறேன். ஐயோ, வாயினால சொல்ல முடியாது. சினிமா பாடல்கள், சினிமா பாடல்களுக்கு நடனம். சகைவை போல நீ மனம் திரும்பினால் உன் பழைய காரியங்களை உன் ஃபேஸ்புக்கில் இருந்து விலக்கு. டிக்டாக் ஆராய்ஞ்சு பார். நான் சிலருடைய டிக்டாக்கை பார்த்தேன். சாபம். அது பாவம் என்றால் சாபம். தேவனுடைய பிள்ளைகள், தேவனை அறிந்து கொண்டவர்கள், ஊழியர்கள், சினிமா பாடலுக்கு டான்ஸ். தேவனை அறியாத பிள்ளைகளோடு சேர்ந்து நடனம். சில பேரை கடந்த நாட்களில் எச்சரித்தேன், சிலதை ஆராய்ந்து கொண்டு வருகிறேன். இது துணிகரமான பாவம். உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வீட்டையும் விட்டு நீ தேவனை அறிந்து கொண்டு செய்கிறாய்ப்பார், கடைசி மட்டும் விலகாது.
சினிமா படம் வீட்டுக்குள்ள, அதுல வார ஜோடி உண்மையானவர்களா, அதுல வார ரிலேஷன் சொந்த பந்தம் உண்மையானவர்களா? சினிமா பாக்குறீங்க, முதல்ல அதை அறிந்து கொள்ளுங்க, அது உண்மையா பொய்யாண்டு. அதுல வார எல்லாமே பொய் என்றால் பொய்யன் பொல்லாத பிசாசு, அவன் தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். சினிமாவிலேயே சில பேருடைய நேரம் போகுது, சினிமா பாடல்கள்லேயே சில பேருடைய நேரம் போகுது. டிக்டாக் வேணுமா, மற்றது ஃபேஸ்புக், இந்த யூடியூப் வாயில சில பேருடைய நேரம் போகுது. உலகத்தானை விட மோசம். நீ வார்த்தையை அறிந்து கொண்டு இப்படி செய்தால் அது பாவம், சாபமாய் உன் வாழ்க்கையிலே உன்னை முன்னேற விடாது. அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். டபுள் கேம் அடிக்கிறவர்களோடு தயவு செய்து சொல்லுகிறேன், டபுள் கேம். இங்க ஒரு ஜீவியம், வீட்டில் ஒரு ஜீவியம், ரோட்டில் ஒரு ஜீவியம். அந்த நண்பனை கண்டா ஒரு பேச்சு, ஆனா பானா சூனா. இங்கால கண்டா ஒரு பேச்சு, போதகரை கண்டா பிரைஸ் அலோட். அங்கால போனா ஆனா பூனா பானா. எத்தனை பேரை குறித்து கேள்விப்படுகிறேன். துணிகரமாய் சொல்லுவேன், துணிகரமான பாவங்களில் ஈடுபடுகிறவர்களும் எத்தனை பேர் இருக்கிறார்கள். தேவன் சொன்னார், கொடுக்கல் வாங்கல்ல கவனமாயிரு, வட்டிக்கு கொடுக்காத, உன் பிள்ளைகளுக்கு சாபத்தை சேர்த்து வைக்கிறாய். எவனெல்லாம் வட்டிக்கு கொடுக்கிறாயோ, நீ சபைக்கு வந்தாலும் சரி வரலாட்டியும் சரி, வட்டிக்கு கொடுக்கிறவன் சாபத்தை சேர்த்து வைக்கிறான். அவன் மரணம் நல்லா இருக்காது. எத்தனை பேரை நான் கண்ணால நான் பார்த்து கொண்டு வருகிறேன். கேட்டாலும் சரி அல்லது இன்னும் ஒரு சபை பார்த்தாலும் சரி, வட்டிக்கு கொடுத்து கொண்டு சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், ஒன்றும் வராது. வட்டிக்கு கொடுக்கிறது, திரும்பி வட்டி தராட்டி போய் நின்று வாசல்ல சண்டை பிடிக்கிறது. நீ எல்லாம் ஒரு தேவ மனிதனா, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? இந்த வார்த்தைக்கு புறம்பாய் நடக்கிற உன்னை இந்த வேத வார்த்தை, இதற்குரிய ராஜா சும்மா விட மாட்டார். அதுதான் பிள்ளைகள் பாவம், அதுதான் சாபம். அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் பேசுகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் வரத்தான் போகிறார். அப்ப பாப்பம் என்ன நடக்க போகுது. வாரதும் போறதும், அது வருஷத்துல ஒருக்கா, கிழமையில 2 நாள் சபைக்கு வாரது, புறம் அங்க வைத்து பெரிய பரிசுத்தவான் மாதிரி பேசி கொண்டிருக்கிறது. சில பேருடைய பெயரை சொல்லுவன், சோத்திரம் சொன்னவர்களும் இருக்கிறார்கள் இங்க. ஆனா உன்னை பத்தி சபைக்கு வருகிற கதையெல்லாம் கேட்க இயலாத வார்த்தைகள். போதகரை தேடி வாராங்க, சபையை தேடி. உன்னால தேவனுடைய நாமம் கெடுபடுது. உன்னை பத்தி ஒரு கள்ளன் என்று சொல்லுகிறார்கள், வந்து திருடன் என்று சொல்லுகிறார்கள். சாபம். உன்னை விடுமா சும்மா? நீ தேவனை அறிந்து கொண்டு ஏன் இப்படி செய்யறான்? தேவன் அறிஞ்சு கொண்டு நீ நிறைய நாளைக்கு வாழணும்டா, முதலாவது மனம் திரும்பு, அல்லது இடையில போயிருவான். பிளீஸ். நேற்று இந்த சபையிலே சபைக்கு வராதவர்கள் வந்து கதை சொல்லிட்டு போறாங்க, தூசணத்தால ஏசுறியாமண்டு. சபைக்கு வந்து அபிஷேகத்துல நிரம்புறான் இங்க, ஆனா அங்க தூசணத்துல சண்டை. மனம் திரும்ப. நீ நான் அடுத்த கிழமை வரணும் என்று நான் பேசல, வந்தாவா அல்லது சபையா இல்ல போவங்கண்டாலும். அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் வேதனையா இருக்குது. கள்ள கிளையிலும் இங்கதான் கிடக்குது, முழு கள்ளர்களும். பிளீஸ் மனம் திரும்பு. சீக்கிரமாக நியாய தீர்ப்பு அரங்கம், உன் வீட்டுக்குள்ள அரங்கம். சகைவை பாரு, அவன் இயேசுவை பார்க்கணும் என்று துடிக்கிறான். அவரை கண்டதும் நாளத்தனையாய் கொடுக்கிறேன். நீ தேவன் அறிஞ்சு கொண்டு போட்டு நாளத்தனையாய் வாங்கத்தான் பார்க்கிறாய். இன்னும் நல்லா வாங்கி வாங்கி எடுக்கத்தான் பார்க்கிறாய். இயேசுவை போல மாறணும் அப்பா. நடிப்பு, அவ்வளவு நடிப்பு. மண்ணந்திரம்பு. இல்லாட்டி ஒரு கோயிலுக்கு போ, அதான் சரி உனக்கு. சாபம் என்றால் என்ன? முதலாவது, நீ செய்கிற பாவம் சாபமாய் மாறுகிறது. அடுத்த 2வது, சாபம் நமக்கு எப்படி வருகிறது? முதலாவது பார்த்தோம் சில விஷயங்களை, விக்கிரகம் வைக்கிறது. மற்றது, கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாது. நான் உனக்கு விதிக்கும் வழியை விட்டு விலகிறது. நான் சொல்லிக்கொண்டு போவன், நீ யோசிச்சுப்பார். இப்படிலாம் செய்யறியான், செஞ்சா நீ கிடக்கிற சாபத்துல. நீ சாபத்தை நம்பாத ஒரு ஆளா? அப்ப நீ முழுப்பை.
உன் தகப்பன் பிசாசு. சாபத்தை நம்பாதவர்கள் உன் தகப்பன் பிசாசு. உன் அப்பாவே பேய்தான், புற என்னண்டா அதை நம்புவாய்? நம்ப விட மாட்டான். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, சாபம் நமக்கு எப்படி வருகிறது. தேவன் சர்ப்பமாகிய பிசாசை சபித்தார். ஒன்று, தேவன் சர்ப்பமாகிய ஆதியாகமத்திலே பாம்பை என்ன செய்தார்? சபித்தார். இரண்டாவது, ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் ஆபேலை கொன்றதற்காக தேவன் காயினை என்ன செய்தார்? சபித்தார். எங்கே இருந்து வருது சாபம்? பிசாசிட்ட இருந்தா வருது, ஆண்டவரிடத்தில் இருந்தான் வருகிறது. பார்த்துக்கொள். ஒன்று, சர்ப்பமாகிய பிசாசை. காரணம், வார்த்தையை புரட்டினான், தேவனுடைய வார்த்தையிலிருந்து வழிவிலக பண்ணினான். இரண்டாவது, ஆபேலை கொன்றதற்காக கொலை எண்ணங்கள், பழி வாங்குகிற எண்ணங்கள் யாருக்குள்ளே எல்லாம் இருக்கிறதோ சாபம் தேவன் சபித்தார். தம்பியை கொன்றதற்காக அண்ணன் காயினை சபித்தார் என்று சொல்லப்படுகிறது. உபாகமம் 28வது அதிகாரத்தில் 15வது வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாமல் போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நான் சொல்ற விளங்குதா? தயவு செய்து செவிட்டு விரியன்களை போல இருக்க வேண்டாம். கொஞ்சம் காதத்திர இன்னொரு வாசிக்க. நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும், கற்பனை எல்லா கட்டளைகளின்படியும், வேதத்தை திற முதல். நீ வேதத்தை திறந்து எத்தனை நாள்? பணத்தை தான் எண்ணி பார்க்கிறாய். 1000, 2000, 3000, 4000, 5000. பாரு, படி. நடக்க கவனமாக இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாமல் போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம், நான் சொல்லல, வேதம் சொல்லுது, உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்படியே சொல்லிக்கொண்டே வேதனை, துன்பம், கஷ்டம் ஜீவன் போகும் வரைக்கும் இருக்கும். மார்க் 11:21 அடுத்த சாபம். மார்க் 11:21, கனி கொடாத மரத்தை இயேசு பார்த்தார். அத்தி மரத்தை பார்த்தார், அதை சபித்தார். கனி வேண்டும் என்று வருகிறார். அவருக்கு வேணுமென்ற நேரத்தில் கனி இல்லை. இருந்த என்ன பிரயோசனம்? சபித்தார். அடுத்த நாள் அவர்கள் அந்த வழியால் வருகிற நேரத்தில் அது முழுவதுமாய் சபிக்கப்பட்டிருந்தது. இப்ப விளங்குதா உங்களுக்கு? வசனத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால், அதற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் கனி கொடுக்காவிட்டால் அது பாவம். அந்த பாவம் சாபமாய் மாறுகிறது. தேவனிடத்தில் இருந்து சாபம் புறப்படுகிறது. அடுத்த நாள் அந்த மரம் என்ன செய்யப்பட்டது? முற்றும் பட்டு போயிற்று. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள கூலா வைக்கப்படும். அப்படியா? பெரிய உடனடியாக வில்லு தகட்டில் கோடாலியை செய்து உன்னை அப்படியோ தரிச்சு நல்லா வெகு 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 பத்திர நெருப்புல தூக்கி போடப்படும். சந்தோஷம். ஏன்னா வேற என்ன செய்யறது? சும்மா வாரதும் போறதுமா அப்படியோ முட்டை இங்க கேட்கறது, வீட்டை போய் சண்டை பிடிக்கிற, திருப்பி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வார, திரும்ப போய் சண்டை பிடிக்கிற, திருப்பி ஊருளாவுற, திருப்பி கிடக்கப்பட்ட கதையெல்லாம் கதைச்சி போட்டு அவனை பத்தி அங்க, இவளை பத்தி அங்க கதைச்சி போட்டு திருப்பி வந்து சோதீரம் செய்வேனே ரஞ்சகனை ஜோதி, சாகும் வரைக்கும் சொல், நல்லா கோளையும் சொல்லு. அது பாவம். பாவம் சாபமாய் மாறும். நீ கோல் சொல்றியா? உன் குடும்பத்தை பிரிப்பதற்கு ஒருவன் இருப்பான், உனக்கு கோல் சொல்லுவதற்கு. எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். இது உனக்கு மாத்திரம் கிடையாது. இந்த மெசேஜ் எவனெல்லாம் இதை கேட்கிறானோ அவனுக்கு எல்லாம் இதான் வார்த்தை. இந்த அடிச்சுவடுகளை பின்பற்றினாலோ தவிர நீ ராஜ்யத்துக்குள்ள போகவும் முடியாது. இங்கேயே பாட்டை படிச்சுட்டு கிடப்பாய். நான் சொல்றது விளங்குதா சொல்றேன். கனி கொடாத மரம் எல்லாம் கனி இல்லை. தேவன் எதிர்பார்க்கிற நேரத்தில் கனி இல்லை, சபித்து போட்டார். மத்தேயு 25 ரைட் 41வது வசனத்தில், நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாது இடதுபுறம் நிற்கிறவர்களை பார்த்து
சபிக்கப்பட்டவர்களே என்று ராஜா சொல்லுவார். அந்த பகுதியை நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள். மத்தேயு 25:41 இடதுபுறம் நிற்கிறவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே. இப்ப சொல்லு, சாபம் இல்லையா? இது எப்ப சொல்லுவாராம்? எப்ப சொல்லுவார்? நியாய தீர்ப்பு நாள் அவர் இங்க வந்திருக்கக்குள்ள அது பழைய ஏற்பாட்டோட சரியாமேனே சாபம் எல்லாம் தொடங்கி வைத்து அப்ப என்னத்துக்கு கேட்கிறார்? சபிக்கப்பட்டவர்களே, நீ செய்கிற பாவம் முழுவதும் சாபம். இன்றைக்கு ஒரு பாவம் செஞ்சாலும் அந்த நொடி பொழுதில் அந்த பாவம் சாபமாய் மாறுகிறது. சாபமாய் மாறி அதற்கு பிற்பாடு சுக் சுக் வண்டி ரேயில் வண்டி அப்படியோ பின்னுக்கு உன்னை துரத்தி கொண்டே தெரியும். நீ அங்க ஓடுவா, அது சுத்தி உனக்கு கிட்ட வரும். இதால ஓடுவா, இங்கால வந்து உன்னைய பார்த்து சிரிச்சுட்டு நிற்கும். என்னடா தொலையுதில்லை இந்த பிரச்சனை, என்னை விட்டு போவதில்லை. போகாதே. அது போக வேண்டுமா இருந்தால் முதலாவது இவரை கொஞ்சம் நீ அறிஞ்சு கொள்ள வேணும். ஹல்லேலூயா. விளங்குதான் நான் சொல்றேன்? அது ஒரு சாபம். பெற்றோரால் நமக்கு வரும் சாபம், அது தேவனால் வருகிற சாபத்தை குறித்து சொன்னேன். நீ கனி கொடுக்காத பொழுது வெறுமனே கிறிஸ்தவன் என்ற ஒரு வேஷத்தையும் தரிச்சு கொண்டு அல்லது நீ வேதக்காரனாய் மாற்றப்பட்டு நீ சபைக்கு வந்து போனாலும் ஒருவேளை எனக்கு சாபம் இல்லை என்று சொல்வாயே ஆகில் உன்னை நீயே வஞ்சிக்கிறாய். நீ ஒவ்வொரு நாளும் செய்கிற பாவம் தான் சாபம். எந்த பாசரனாலும் கூப்பிடு, நான் கதைக்கிறேன். நான் கேட்பேன், அவரை பார்த்து நீ பாவம் செய்யலையா? உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க பாவம் செய்யறது இல்லையா? அவ்வளோ பரிசுத்தவான்களா? நீங்க எப்பெல்லாம் பாவம் செய்றீங்களோ அதுவெல்லாம் சாபம். ஏன்? என் கட்டளைகளை விட்டு நீங்கள் விலகினால் நான் உங்களோடு இருக்க மாட்டேன். தேவன் இல்லாத வாழ்க்கை வறண்ட வாழ்க்கை, உபத்திரவமான வாழ்க்கை, கண்ணீரான வாழ்க்கை, துன்பமான வாழ்க்கை. மற்றது பாருங்க, பெற்றோரால் நமக்கு வரும் சாபம். அடுத்தது 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 15வது வசனத்தில் கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அதாவது தாவீது செய்த பிள்ளை, உரியாவின் மனைவியை தனக்கு எடுத்துக்கொண்டு அவள் மூலமாய் பிள்ளை பெறலாம் என்ற முயற்சி பண்ண நேரத்தில் பிள்ளையும் அங்கே வயிற்றுக்குள்ள கரு கூட்டிட்டு பிள்ளையும் பிறந்தும் விட்டது. கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. பாருங்க, பெற்றோர் செய்த தவறு மற்றும் பாவங்களுக்கான சாபம். தவறு செய்யாத பிள்ளைகளையும் களைச்சு பிடிக்குது. பாத்தீங்களா அவ்வளவு வேதனை. தாவீது பிழை விட்டார். தன்னுடைய படைத்தலைவன் உரியா, அவனுடைய மனைவி பட்சபாலில் ஆசைப்பட்டு அங்கே சயனிப்பு, அங்கே பிள்ளை உருவாகுது. தேவன் சபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளை அடித்தார். என்ன வடிவா சொல்லப்படுது? என்ன செய்தார்? அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது என்று வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்படுது. இப்ப சொல்லுகிறேன், பிள்ளைகள் செய்வது தாய் செய்வது தகப்பன் செய்வது. தகப்பன் விபச்சாரம் பண்ணினாள், தாய் விபச்சாரம் பண்ணினாள், அல்லது வேறு தொடர்புகள், அல்லது வேறு சிக்கல்கள், அல்லது வட்டிக்கு கொடுக்கிறது, அல்லது குறி சொல்றவன்ட்ட போறது, தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை தாய் தகப்பன் செய்கிற நேரத்தில் அந்த பச்சிலங்குழந்தை, ஒன்றுமே அறியாத குழந்தை பாதிக்கப்படும். உன் பிள்ளை தலகுலா நடக்குதா? உன் மகன் சொல்லு கேட்காம தலகுலா நடக்கானா? அதுக்கு காரணம் பெற்றோர், நீங்கள் தான். உன் வாழ்க்கையை சீர்தூக்கி பார். உண்மை இல்லாத வாழ்க்கை, அடிச்சு சொல்லுவேன், உண்மை இல்லாத வாழ்க்கை. புற இருந்து கொண்டு எப்படி உன் பிள்ளை நல்லா வரும்? முதல் நீ திறந்து, அதுக்கு பிறகுதான் உன் பிள்ளை திறந்தும். பாருங்கள், தாவீது விட்ட பிள்ளை, அவன் பிள்ளை ஒன்றுமே அறியாத பிள்ளை பாதிக்கப்படுது. முன்னோர்கள் செய்த பிள்ளை நாங்கள் பாதிக்கப்படுகிறோம். முன் தலைமுறை செய்த பிள்ளை நாங்கள் அகப்பட்டோம். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 25வது வசனத்தில், ஆதியாகமம் 9:25, கானான் சபிக்கப்பட்டவன்
தன் சகோதரரிடத்தில் அடிமைக்கு அடிமையாயிருப்பான் என்றார். இது யாரு சொன்னது தெரியுமா? நோவா. பாருங்க, தன் நிர்வாணத்தை, தகப்பனுடைய நிர்வாணத்தை மறைக்க வேண்டிய மகன் அதை கண்டுபோட்டு அதை மற்ற சகோதரர்கள் இடத்திலே போய் அதை சொல்லுகிறார். ஆகையினால நோவா தகப்பனிடத்தில் இருந்து காம் என்று சொல்லப்படுகிறது மகன், அவனுக்கு ஒரு சாபம் புறப்பட்டு வருகிறது. தன் நிர்வாணத்தை மறைக்காமல் சகோதரருக்கு சொன்ன காமை நோவா சபித்ததன் நிமித்தம், பார்த்தீங்களா, அடிமைக்கு அடிமையாயிருப்பான். இப்ப கேட்டுக்கொள்ளுங்க, உங்களுடைய தாய் உங்களுடைய தகப்பன்மாருக்கு உங்கள் கடமைகளை செய்யுங்கள். அதை கடமைகளாக செய்யாதீங்க. அவங்களுக்கு ஜீவன் இருக்கும் வரைக்கும் அவர்களை கவனியுங்கள், அவங்கள பாருங்க. அவருடைய வாயினால சாபங்களை வாங்கிறாதீங்க. பிள்ளையே, அது உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ துணிகரமாய் போய் உன் தாய்க்கு முன்னாக நின்று நீ ஏசலாம். துணிகரமாய் போய் உன் தகப்பனுக்கு முன்னாக நின்று நீ வாயடிக்கலாம். அவன் ஒரு ஏலாவாளியா இருப்பான். திடகாத்திரமான தகப்பன்மாராக இருந்தால் எட்டி உதைச்சு விட்டுருவாங்க அங்கே கொண்டு விளையாண்டு. சில தகப்பன் நான் கேட்டிருக்கிறேன், என் மகன் போட்டு எனக்கு அடிக்கிறான், நீங்க ஒன்றும் செய்யற இல்லையா, எப்படி அடிக்கிற, என்னைய தள்ளி விட்டா நான் விழுந்துருவேன், என்னால ஏலா. சாபம். ஒருவர் அழுது சொன்னார், வேதனையோடு சொன்னார், அந்த வாரான் மகன் வருகிறான், மகன் வருகிறான். ஏன் பயப்படுறீங்க? மகனுக்கு அவன் ஒரு சாதியான் அடிச்சு போடுவான். மகனே கேள், நீ உன் தகப்பனுக்கு நீ கையோங்கி அடித்தால், உன் தாய்க்கு கையோங்கி அடித்தால், உன் பிள்ளை உனக்கு அடிக்கும். உனக்கும் வயது போகாமையா போப்பது? நீயும் பொல்லு பிடிக்கத்தான் போகிறாய். உன் பிள்ளை உனக்கு பின்னாக வந்து உதைக்கிற நேரத்தில் உன் தகப்பனும் உன் தாயும் நீ செய்த அந்த அட்டூழியங்கள், ஐயோ நான் இப்படி செய்துட்டனே, என் அப்பாவும் இப்படித்தான் வேதனைப்பட்டிருப்பார், என் அம்மாவும் இப்படித்தான் வேதனைப்பட்டிருப்பா என்று சொல்லி நீங்க நினைக்கிற ஒரு காலம் வரும். லேசா வாய் அடிச்சிட்டு போயிடலாம், லேசா அடிச்சிட்டு போயிடலாம். நிர்வாணத்தை மறைக்க வேண்டியது தாய் தகப்பனுடைய நிர்வாணத்தை மறைக்க வேண்டியது பிள்ளைகள். ஒரு சில இடத்தை புத்தி சொல்லி இப்படித்தான் செய்ய வேண்டியது பிள்ளைகள். நீ அதை கொண்டு பறையடிச்சு என் அப்பா இப்படி என் அம்மா இப்படி அப்படி இப்படி என்று தெரிந்தால், ஒரு நாள் நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் அப்படி இப்படியெல்லாம் சுத்துற நேரத்தில் அந்த வயலுக்குள்ள நின்று விதைத்து கொண்டிருக்கிறீர்கள், நெல்லை எறிந்து கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு நாளைக்கு முளைக்கும். சொல்றது விளங்குதான்? எத்தனை பேர் ஹல்லேலூயா? பிள்ளை, உனக்கு கோபம் வந்தா வரட்டும், பரவாயில்ல. பாவத்தை, நீதியை, நியாய தீர்ப்பையும் குறித்து கண்டித்து உணர்த்துங்கள். அப்ப இது என்னவாம்? தாய் தகப்பனுக்கு அடங்காதது, கீழ்ப்படியாதது சாபம். பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அப்பப்ப பார்த்து செய்யுங்கள். அவர்கள் மனதை நோக பண்ணாதிருங்கள். அவர்கள் வேதனைப்பட்டு, பிள்ளையே உன்னை குறித்து அவர்கள் கதைக்க கூடாது. கதைத்தால் உன் வாழ்க்கை சரிவராது, உன் வாழ்க்கை முன்னேறாது. நீ நடை பிணமாய் அலைவாய். நீ தேடி தேடி ஆசீர்வாதங்களை தேடி லாபங்களை தேடி அலைவாய். ஒன்றும் சரிவராது. சாகும் வரைக்கும் ஒற்றையாயிருந்து மடிவாய், வேதனையோடு மடிவாய். அடுத்தது பாருங்க, தேவ மனிதர்களால் வரும் சாபம். தேவ மனிதர்களால் வரும் சாபம். யோசுவா 6வது அதிகாரம் 26வது வசனம். இதெல்லாம் உங்கள இருக்குதா? செக் பண்ணி பாருங்க. யோசுவா 6:26. எரிகோ பட்டணத்தை கட்டுகிறவன் தேவனுடைய துதியை பாடி, உங்களுக்கு தெரியும், எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் தேவனுடைய துதியினால் எரிகோ உடைக்கப்பட்டது, அது உங்களுக்கு தெரியும். எரிகோ பட்டணத்தை கட்டுகிறவன் தன் முதல் மகனை சாக கொடுப்பான் என்று யோசுவா சாபமிடுகிறார். அதாவது பிள்ளைகளை சாக கொடுப்பான். எவன் இதை கட்டுறானோ, தேவ மனிதனால் செய்யப்பட்ட காரியம், தேவ மனிதனால் தீர்மானிக்கப்பட்டது, தேவ மனிதனால் கொடுக்கப்பட்டது. அதற்கு விரோதமாய் விரல் நீட்டாதே. அந்தபடியே ஈயேல் என்பவன் எரிகோவை கட்டிய போது அபிராம் மற்றது செகூப் என்கிற ஆகிய 2 மகனை சாக கொடுத்தான். அதை 1 ராஜாக்கள் 16:34 நீங்க வாசிக்கலாம். யோசுவா 6:26 எரிகோ பட்டணத்தை கட்டுகிறவன் அவன் பிள்ளைகளை சாக கொடுப்பான்.
அதே வசனம் நிறைவேறுது. எங்க? 1 ராஜாக்கள் 16:34 அதை ஈயேல் என்கிறதான ஒரு மனிதன் அதை கட்டுகிற பொழுது அவன் தன்னுடைய 2 ஆண் பிள்ளைகளை சாக கொடுத்தான், மரித்து போனார்கள். பாத்தீங்களா? தேவ மனிதர்களிடத்திலே இருந்து, தேவனால் நடத்தப்படுகிற தேவதாசர்களிடம் இருந்து நல்ல வார்த்தைகளை வாங்கி கொள்ள வேண்டுமோ தவிர சாபங்களை வாங்கிவிடக்கூடாது. தேவ மனிதர்கள் தேவனால் பேசப்பட்டு பரிசுத்த ஆவியினால் பேசப்பட்டு வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது அவைகளை அக்செப்ட் பண்ணுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு ஒப்போசிட்டாக நீங்கள் பேசினால் அந்த எரிகோ பட்டணத்தை கட்டுகிற பொழுது அவன் பிள்ளைகளை சாக கொடுப்பான். அது 1 ராஜாக்கள் 16 ஈயேல் என்கிற அந்த மனிதனுக்கு நிறைவேறுகிறது. அந்த ராஜாவுக்கு அது நிறைவேறுகிறதை நாங்கள் காண்கிறோம். அடுத்தது பாருங்க, மொட்டை தலையா என கேலி செய்த பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது எலிசா என்கிற தேவ மனிதன் சபித்தார். என்ன செய்தார்? மொட்டை தலையா. எலிசா யார்? தேவனுடைய, யாருக்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்கு? குருடா, செவிடா, மொட்டையர், ஊமையர், அந்த போரர் ஊமையர், அந்த போரர் சைட்டர், அந்த போரர் கிழிஞ்சார். சபித்ததன் நிமித்தம், அதுவும் குறிப்பாக நீ யாரையும் அப்படி ஏளனம் பண்ணாதே, யாரையும் அப்படி செய்ய, அது பாவம். பாவம் என்றால் அது சாபம். இடையில சொல்ல உனக்கு பிறக்கிற பிள்ளைகள் இழுத்து பிறக்கலாம். இது நடக்கிறது, நடந்து கொண்டிருக்குது. யாரையும் ஏளனம் பண்ணாதீர்கள். அதில் மிக முக்கியமாய் ஊழியர்களை மட்டம் தட்டாதீர்கள். ஊழியர்கள் வார்த்தைக்கு எதிர் பேசாதீர்கள். பாருங்க, உடனே 2 கரடிகள் வந்தது. மொட்டை தலையா என கேலி செய்த பிள்ளைகளை எலிசா சபித்த பொழுது உடனே 2 கரடிகள் தேவனால் அனுப்பப்பட்டது. 42 பிள்ளைகளை பீறி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பிள்ளைகள்? 42 பிள்ளைகளை பீறி போட்டதாம். இதே போலதான் உங்க வாழ்க்கையில சத்துரு நிற்கிறான். நீங்க ஊழியக்காரனுக்கு விரோதமாய் கைகளை உயர்த்தி, எந்த ஊழியக்காரனாய் இருக்கட்டும், நீ நியாயாதிபதி கிடையாது. அவர்களுக்காக ஜெபிக்க மட்டும்தான் உங்களுக்கு அதிகாரம் இருக்குதோ தவிர அவர் கூட அவர பிரசங்கம் அப்படி, அவர் என்ன, அவர உடுப்பு, அவர மண்டவெட்டு, அவன் இருதயம் அப்படி இருக்குன்னு பார்க்கிறாயா? உன்னை விட நல்லதா தான் இருக்கு. ஆரை விட? அவன் மண்டவெட்ட பார்த்து இடப்படாத. அவன் இருதயம் அது தேவனுக்கு ஏற்றதாய் ஒருவேளை இருக்கலாம். தேவன் வெளியரங்கமான அடையாளத்தை பார்க்கிறவர் கிடையாது, அவர் இருதயத்தை பார்க்கிறவர். அவர்கள் வேதனைப்படுகிற அளவுக்கு போதகர்கள், தேவனுடைய தாசர்கள், தேவனுடைய ஊழியர்கள் வேதனைப்பட்டு அவர்கள் இயலாத நேரத்திலே அவர்களுடைய வாயினாலே சாபத்தை வாங்கிறாதீங்க. 42 கரடி வரும், 42 பேரை விழுங்கும். மாட்டுவீர்கள். ஊழியக்காரனின் வாயினால் சாபத்தை அல்ல, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அது பாவம். அப்ப பாவம் சாபமாக மாறுகிறது. இப்ப சொல்லுங்க, இதெல்லாம் நீங்க செய்யறது இல்லையா? அப்ப எப்படி சாபம் இல்லை என்று சொல்லுவாய்? பாவம் தான் சாபமாய் மாறுகிறது. அது பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி. மற்றது பாருங்க, மந்திரவாதிகள் போன்ற மற்றவர்களால், பூசாரி எனப்பட்டவர்களால் வருகிற ஒரு சில சாபங்கள், அது இன்று வரை நாங்கள் துரத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்று வரை எங்களுடைய கண்கள் பார்க்கிறது. ஹல்லேலூயா. அது ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டில், பாலாக் பிலேயாம் என்கிறதான ஒரு சம்பவம். நான் நிறைய சொல்லல, டைம் இல்லை. நீர் வந்து எனக்காக சபிக்க வேண்டும் என்று பாலாக் பிலேயாம் என்கிறதான ஒரு நபரை அழைக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் மூட்டை முடிச்சோட வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு வாரதை கண்டு எரிச்சல். என்ன சாமான்? எரிச்சல்ல. இப்ப ராஜா அழைக்கிறார், பாலாக் பிலேயாமை சபிக்க வேண்டும். அவன் ஒரு அதிகாரம் இருக்குது, சபித்தால் சபிக்கப்படுவார்கள். பிலேயாம் ஒரு மந்திரவாதியை போல கிட்டத்தட்ட, சபித்தால் சபிக்கப்படுவார்கள், ஆசீர்வதித்தால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படி இதை பாலாக் அறிஞ்சு வச்சிருக்கிறான். சந்தர்ப்பம் சூழ்நிலை பார்த்து அந்த அவங்க பொன்னோடும் பொருளோடும்
புறப்பட செய்தாரு. அந்த வாராங்க என்ன பின்னுக்கு திரும்பி பார்க்குறீங்க? வார நேரத்தில் சபிக்க வேண்டும். அப்ப சில பூசாரிமாரை நாடுவது, சில குறி சொல்லுகிறவர்களை நாடுவது, சில மந்திரவாதிகளை நாடுவது, அப்படிப்பட்ட சிலருடைய வாழ்க்கையிலே சில சாபங்கள் தொடர்ந்து வருகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், காரணம் இல்லாமல் இடுகிற சாபம் தங்காது. ஹல்லேலூயா. இப்போ விளங்குதா? அப்ப சாபத்திற்கு சாபம் தொடர்ந்து வர ஒரு காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாத சாபம் தங்காது. ஆனா காரணம் இருந்தா என்ன செய்யறது? என்ன செய்யும்? கட்டாயம் தங்கியே ஆகும். அப்படிப்பட்ட சாமிமார்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களை அழைத்து செய்யப்படுகிற சில ஏவுதல்கள், அப்படின்னு சாபங்கள் தொடர்ந்து வருகிறது. 1 சாமுவேல் 17:43 பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வருகிறாய். இது கோலியாத்துடைய கதை, உங்களுக்கு தெரியும். கோலியாத் டேவிட், கிங் டேவிட். என்னிடத்தில் வருகிறாய், வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு சபித்தான். அடுத்தது பாருங்க, யாரை கொண்டு சபிக்கிறான்? தாவீதை பார்த்து கோலியாத், நீ பொல்லோடையும் தடிகளோடையும் கல்லோடையும் வர நான் என்ன நாயா? வேதம் சொல்லுகிறது, அவன் தன் தேவர்களை கொண்டு சபிக்கிறான். ஆனால் அந்த காரணம் இல்லாமல் இடுகிற சாபம் தங்காது என்று இங்க புருவாகுது பாருங்க. தாவீதுக்கு அது பலிச்சதா? பலிக்கவில்லை. காரணம் இல்லாமல் இடுகிற சாபம் கடைசி வரைக்கும் தங்காது. சாபம் காரணத்தோட தான் வருகிறது. அது நீ செய்த பாவம். விளங்குதான்? மற்றது நமக்கு நாமே வரவழைக்கும் சாபம். நமக்கு நாமே வரவழைக்கும் சாபம். 1 பூசாரிமார்கள் அங்க வருது, தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஆதியாகமம் 27:13 ஆதியாகமம் 27:13 அதற்கு அவன் தாய், என் மகனே, உன் மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும். இது யாருடைய கதை உங்களுக்கு தெரியுமா? கை வைத்துங்க. தெரியுமா? யாரு? யாக்கோப்பு ஏசாவினுடைய ஒரு சில இதுகள் இங்கே இருக்குது, வீட்டுக்கு போய் வாங்கி பாருங்க. ஆதியாகமம் 27:13 அதற்கு அவன் தாய், என் மகனே, உன் மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும். தன் மகன் யாக்கோப்பை தவறு செய்ய சொல்லி அதனால வரும் சாபம் வேதம் சொல்லுகிறது எனக்கு வரட்டும் என்று அவள் சொல்லுகிறாள் தன்னுடைய வாயினாலே. அப்ப இதுதான் தனக்கு தானே போட்டுக்கொள்ளுகிற சாபம். துணிகரமாய் செய்வது. ஏசாவுக்கு போக வேண்டிய, அது தேவ சித்தம், ஆனால் அதையும் என்னால் சொல்ல முடியாது. ஏசாவுக்கு போக வேண்டிய, தலைப்பிள்ளைக்கு போக வேண்டிய அந்த ஆசீர்வாதங்கள், அதை இரண்டாவது மகன், அதாவது அவர்கள் இருவரும் இரட்டை ட்வின்ஸ், காளை பிடித்து வந்தவன் யாக்கோப்பு, முதலாவதாக வெளியிலே வந்தவன் ஏசா. எப்படியும் கணக்கு எடுத்தால் அது போக வேண்டியது யாருக்கு? தலைப்பிள்ளை ஏசாவுக்கு தான் அது போக வேண்டும். ஆனால் தம்பி யாக்கோப்பு அது சுதந்திரித்து கொண்டார். அது எப்படி என்று பார்க்கிற பொழுது தன்னுடைய ரெபேக்காள், தன்னுடைய தாயின் சில தந்திரங்களினால் சொன்னது மாத்திரமல்ல, அது என் தலை மேல வரட்டும். இவர்களுக்கு திருமணம் ஆகிற பொழுது, அதாவது யாக்கோப்புக்கு திருமணம் நடக்கிற பொழுது ரெபேக்காள் பார்க்கும்படி அவளால் இருக்க முடியவில்லை, ஜீவனோடு இருக்க முடியவில்லை. பார்த்து கொள்ளுங்க. முதலாவது, தவறு என்று தெரிந்தும் செய்வது துணிகரமான பாவம். விளங்குதான்? உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்பேற்பட்ட வழிகளை காண்பிக்கிறீர்கள், காட்டிக் கொடுக்கிறீர்கள், அது பாவம் என்று தெரியும். என் மகன் அதற்குள்ளே போகக்கூடாது என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே தான் அனுப்புறீங்க. அனுப்பியும் போட்டு அது பரவாயில்ல, அதால வார பிரச்சனைகளை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். தனக்கு தானே போட்டுக்கொள்ளும் சாபம். யோபு 3:1 யோபு தனது பிறந்த நாளை சபித்தார். இவ்வுலக வாழ்க்கை நியமங்களை புரிந்து கொள்ளாமல் தனது சூழ்நிலையை கண்டு சபிக்கிறவர்கள், செத்தாள் நல்லம், செத்தாள் நல்லம், ஏன் பிறந்தேன்? சில தாய்மார் இருக்கிறாங்க, ஏன் இவளை பெற்றேன்? சிலர் இருக்கிறாங்க, ஏன் பிறந்தேன்?
ஏன் பிறந்தேன் என்று நீ சொல்லக்கூடாது. பிள்ளையை பார்த்து ஏன் உன்னை நான் பெற்றேன் என்றும் தாய் தகப்பன் நீங்க சொல்லக்கூடாது. பிள்ளைகளே, நீங்களும் தாய் தகப்பன் ஏன் பெற்றாய் என்று கேட்கக்கூடாது. அது பாவம், அது சாபமாய் மாறும். உங்க வாழ்க்கையில் அது வேலை செய்யும். யாரெல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது, சீக்கிரமாக நான் சொல்லி முடிக்கிறேன். உபாகமம் 27:15 சில காரியங்களை நான் பார்த்தேன். முதலாவது, விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதை ஒளிப்படத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஒன்று, விக்கிரகத்தை உண்டு பண்ணி. இரண்டாவது, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். தூசிக்கிறியா? சொல்ல போற காரியம் உங்க வாழ்க்கையில நடக்குதா, நீங்க செய்றீங்களான்னு உங்களை ஆராய்ந்து பாருங்கள். பிறனுடைய எல்லை குறியை ஒத்தி போடுகிறவன். எல்லை குறி என்றா என்னன்னு தெரியுமா? தெரியுமா? பிறனுடைய நிலம், பிறனுடைய காணி வளவு, அதை கொஞ்சம் கூட எடுக்கிற, அவன் இடத்துல இருந்து கொஞ்சம் அறக்கிற. போன கிழமையின் தொடர்ச்சி பார்ட் 2 விளங்குதான். இது இந்த கிழமை எடுத்து வந்த மெசேஜ் இல்லை, உங்களுக்கு தெரியும். போன கிழமையின் மிச்சம். பிறனுடைய வளவை களவெடுக்கிற, இங்கால பக்கம் நின்று அவனுடைய வளவுக்குள்ள நைஸா விளக்க மாத்த போட்டு மண்ணை இழுக்கிற. என்ன ஆசை கிளவிக்கு? அவன்ட மண் உனக்கு என்னத்துக்கு? போக்க சவப்பட்டிக்க உன் வளவுக்குள்ள இருக்கிற மண்ணை அப்படி அள்ளி வச்சு கொண்டு போ. நாலாவது, குருடனை வழிதப்ப செய்பவன். செய்றீங்களா? குருடனை வழிதப்ப, அவனுக்கே கண் தெரியா, நீ வேற என்னைய கொஞ்சம் அங்கால விட்டுடுமேனே, நீ ஒன்று நடு ரோட்டில் விட்டுட்டு போறான். அதை பார்த்து கைதட்டி சிரிப்பு. நக்க குருடனை வழிதப்ப செய்பவன். மற்றது பரதேசி. ஐந்தாவது, பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியமத்தை புரட்டுகிறவன். சாபம் இல்லை என்ற நீங்க இதெல்லாம் செய்யற இல்லையா? அப்ப எப்படி சொல்லுவான்? பாவம் தான் சாபம். ஆறாவது வசனம், தன் தகப்பன் மனைவியோட சயனிப்பவன். பழைய ஏற்பாட்டில் இந்த கேவலங்கட்ட வேலையெல்லாம் நடந்திருக்குது, இப்பவும் நடக்குது. ஒரு பிள்ளையை குறித்து கேள்விப்பட்டேன். தன்னுடைய மகன் ஒவ்வொரு நாளும் பாலுக்குள்ள மயக்க மருந்தை போட்டு, கேவலமான வார்த்தை, தாயோடு ஒரு மகன் நடக்கக்கூடாத விதமாய் நடந்திருக்கிறான். அந்த தாய் அதை அறிந்து கொண்டு வேதனை வேதனை, சாபம். ஏழாவது, யாதொரு மிருகத்தோடு புணர்ச்சி செய்கிறவன், மிருகத்தோடு சயனிக்கிறவன், அதனோடு உடல் உறவு கொள்பவன், சாபம். அடுத்தது, தன் தாய்க்காவது தகப்பனுக்காவது குமாரத்தியாக பிறந்தவள் தன் சகோதரியோடு உடலுறவு கொள்வது. பழைய ஏற்பாட்டதெல்லாம் நடந்திருக்குது, இப்பவும் ஆங்காங்க நடக்குது, எல்லா இடமும் இல்லை. சாபம். இது வேதம் சொல்லுகிறது, நான் அல்ல. ஒன்பதாவது, தன் மாமியோடு சயனிப்பவன், சாபம். எத்தனை பேர் பொஞ்சாதிய பக்கத்தில் வச்சுட்டு மாமியில கண்ண விடுற? சாபம். பத்தாவது, ஒளிப்படத்திலே பிறனை கொலை செய்பவன். ஒளிப்படத்திலே பிறனை கொலை செஞ்சு விட்டு தாட்டம் விட்டுட்டு கோழி திண்ட கள்ளன் களவெடுத்து கூட நின்று பா 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 எங்க வார சட்டிக்குள்ள கோழி. 11வது, குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன். யாரெல்லாம் பொய்க்கு காசு வாங்குகிறார்கள்? சாபம். நியாயப்பிரமாணத்தை, நியாயப்பிரமாண வார்த்தைகளை கை கொண்டு நடக்காதது சாபம். நீ நடக்கிறியா? கை சாபம் இல்லைன்னு சொல்ற உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க நடக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும்? அப்ப எப்படி? அது பாவம் தானே. பாவம் என்னவா மாறும்? சாபம். அறிஞ்சு கொள்ளுங்க. இதுதான் பின்தொடர்ந்து போகும். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறேன். 13வது, துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் நீங்க இதை வாசிக்கலாம். அடுத்தது சொல்ல போறேன், தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். அதாவது தானியத்தை, ஆசீர்வாதத்தை, அரசாங்கம் நல்லா வரும் ஆசீர்வாதம் அவனுடைய வீட்டுக்குள்ள சேர்த்து சேர்த்து அவன் ஒரு ஸ்டோர் கட்டி அடைச்சி வைப்பான். முழுதையும் ஜனங்களுக்கு கொடுக்கறதில்லை. ஜனங்கள் என்ன செய்வார்கள்? திட்டுவார்கள்,
சாபம். அது தேசத்தின் மேலேயும் பிடிக்கும். நீங்க தான் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கணும். மற்றது அது எங்களிலும் அந்த பழக்கம் இருக்கலாம். பிறருக்கு வர வேண்டியதை சுருட்டுறது. அது நானாகவும் இருக்கட்டும், நீங்களாகவும் இருக்கட்டும். சுருட்டுனா சாபம். அது உங்க வீட்டு வாசல்ல படுத்து இருக்கும், கேட்காம விடவே மாட்டார். 15வது, தன் கண்களை ஏழைக்கு விலக்குகிறவனுக்கு அநேக சாபங்கள் உண்டு. எத்தனை சாபம்? தன் கண்களை ஏழைக்கு விலக்குகிறவனுக்கு அநேக சாபங்கள் உண்டு. 16வது, துன்மார்க்கனை பார்த்து நீதிமானா இருக்கிறாய் என்று சொல்பவர்களை ஜனங்கள் சபிப்பார்கள். துன்மார்க்கன் அவன், ஆனால் ஒரு கூட்டம் பின்னுக்கு நின்று அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. அவன் நீதிமான், அவன் நல்லவன், வல்லவன். இந்த கூட்டமுமாடா நாசமா போக கொண்டு ஒரு வார்த்தை சொன்னால் அது கட்டாயம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறவர்களுக்கும் பலிக்கும், அந்த ஓட்டு கேட்கிற அந்த மனிதனுக்கும் பலிக்கும். யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுகிறார்களோ பலித்தே ஆகும். 17வது, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். நீங்க முழுமையா கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்களா? பார்க்கிறது சினிமா, பாட்டு போட்டு ஆடுறது சினிமா பாட்டு, தும்படக்கடி தும்படக்கடி. கெதியா போய் டிக்டாக் ஆராய்ஞ்சிப்பார், கெதியா போய் ஃபேஸ்புக் ஆராய்ஞ்சிப்பார், அழிச்சு போடு. இனி அதில் இறங்கணும் தேவனுடைய பாடல்கள். அதுதான் உன்னை ஆசீர்வதிக்கும். உன் குடும்பத்தை சாகும் வரை இணைத்து நல்ல பிள்ளை வரங்களை கொடுத்து, பிள்ளை செல்வங்களை கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து அழகு பார்க்கும். அது மட்டும்தான். இது எல்லாம் ஒரு இடத்த மாத்திரம் ஆடுவாய், வீட்டை வந்து குளறுவாய். வேணும் விருப்பமா? விருப்பமா? 10 பேரை கண்டவனே சிரிப்பும் கதையும், வீட்டை வந்தா பழைய திருடி அவனுங்களுடைய கடந்திருக்கலாம். ஹல்லேலூயா, விளங்குதான்? 18, கர்த்தருடைய வார்த்தையை கேளாதது சாபம். இப்பொழுது ஆண்டவர் பேசி சொல்லுகிறார், இந்த வார்த்தையை கேளாதது சாபம். எரேமியாவிலே சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்பவன். அவர் சொன்னதை அசதியாய் செய்பவன். இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், எத்தனையோ தரம் இந்த சபைக்குள்ள நான் எத்தனையோ காரியங்களை சொல்லி இருக்கிறேன். அசதி அசதி. அது கீபோர்டா இருக்கட்டும், அது சவுண்ட் சிஸ்டமா இருக்கட்டும், கீழுக்கு வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், நானாவும் இருக்கட்டும், அவராவும் இருக்கட்டும், எல்லாருக்கும் தேவன் ஒருவரே. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். செய்றீங்களா வேலையை? பிறகு எப்படி உங்களோட போதகரோட நீங்களும் சேர்ந்து சாபம் இல்லைன்னு சொல்லுவீங்க? வேலையை சரியா செய்கிறாயா? பாவம், அது பாவம், சாபம். அடுத்தது 21, வேதத்தை அறியாத ஜனம் சபிக்கப்பட்டது. யோவான் 7வது அதிகாரத்தில் நீங்கள் இதை வாசிக்கலாம். வேதத்தை, அவர் கட்டளைகளை அறியாமல் இதுவரை நிற்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். கலாத்தியர் 1 சொல்லப்படுது, வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் என்னவாம்? வேறொரு சுவிசேஷத்தை, தேவனோடு ஒத்து போகாத கள்ள உபதேசங்களை உபதேசித்தால் அவனும் அவன் வீடும் அவன் பிள்ளைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். புதிய ஏற்பாட்டில் மற்றது பாருங்க, அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். சாபத்தின் சில அடையாளங்கள், சீக்கிரமாய் போகிறேன். காலத்திற்கு முன் மரணம். அடுத்தது, குடும்பத்தில் அடுத்து 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 நோயிலே விழுவார்கள். குடும்பத்தில் அடுத்து அடுத்து மரணத்திலே விழுவார்கள். விபத்து, மரணம். அடுத்தது வியாதி தொடர்ந்து வரும், அடுத்தடுத்த பிள்ளைகளுக்கு தொடர்ந்து வரும். நஷ்டம் கொஞ்ச காலம் மாத்திரமல்ல, தொடர்ந்து வரும். கடன் பிரச்சனை, எவ்வளவுதான் பணங்கள் வந்தாலும் உன்னை விட்டு கடன் போகாது. சாபம். உடல் ஊனம், உங்க முன்னோர்கள் யாராவது பரியாசம் பண்ணியிருப்பாங்க, தொடர்ந்து வரும். அல்லது நீங்க பரியாசம் பண்ணியிருக்கலாம், உங்க பிள்ளைகள் ஊனமாய் பிறக்கும். திருமண தடை, சில பேருக்கு தொடர்ந்து 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 எந்த குறையும் இல்லை, பார்க்கறதுக்கு வெள்ளையும் சொல்லையும், ஆனால் திருமண வாழ்க்கை தடைப்பட்டு கொண்டே போகும். மன வளர்ச்சி இல்லை, பிள்ளைகள் பிறக்கும், சரியான மன வளர்ச்சி இருக்காது, அதுவும் ஒரு சாபம். குழந்தையின்மை. எத்தனை பேர் சாபம் இல்லைன்றாங்கள? நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணி சாபம் உடைச்சி பிள்ளைகள் பிறந்திருக்கு? கை வைத்துங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? ஜெபம் பண்ணி பிள்ளைகள் கிடைச்சிருக்குது. ஹல்லேலூயா. தெரிஞ்சிருந்தா உயர்த்த கையை, சொத்தியா கை உயர்த்து.
ஹல்லேலூயா. அதான் இங்கேயே ஒரு சாட்சி இருக்கல்ல, புள்ள கிடைக்கவே கிடைக்காது குண்டு பட்டு தன்னுடைய சரீரத்திலே அங்க பாருங்க தனியை கூப்பிட்டு வச்சு பொம்பளை பிள்ளைகள் மாத்திரம், உடம்புகள் எல்லாம் அங்கே கரைகளாக இருக்கும். இந்த கையெல்லாம் பிள்ளையே கிடைக்காது எல்லாரும் சொல்லிவிட்டார்கள். 3 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கொடுப்பார். அதே போல இன்னும் ஒன்று சொல்லுகிறேன். 8 வருஷம் கல்யாணம் கட்டி 10 வருஷம் பிள்ளைகளே இல்லை. ஓடிவா ஜெபம். பின் தொடர்ந்து வருகிற சாபங்கள், இவர்கள் செய்த பாவம், இவர்களுடைய பின் சந்ததி செய்த பாவம் முட்டாய்க்கிறேன். அடுத்த 2 மாதத்துல வருது நியூஸ். அங்கே ஒரு பிள்ளை வளருகிறது, ஒரு பிள்ளை வயிற்றிலே வளருகிறது. ஹல்லேலூயா. உடைக்கிறாரா இல்லையா? அப்ப நீ இல்லைன்னு சொன்னா நீ அப்படியே வச்சு தெரியும், உனக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவன் எவனோ இரக்கம் பெறுவான். கஷ்டம்டா, கஷ்டத்துக்குரிய காரணம் சொல்லிட்டான். காரணம் இல்லாமல் எடுக்கிற சாபம் தங்காது. அங்கே தொடர்ந்து வருதண்டா, அதுக்கு காரணம் இருக்குது. மற்றது பாருங்க, பழைய ஏற்பாட்டில் சொல்லும் ஒரு சாபத்தை சொல்லுகிறேன். யாத்ராமம் 20 வீட்டுக்கு போய் வாசிங்க, 3, 4, 5வது வசனங்களை வேணுமெண்டா வாய்ச்சி காட்டுறேன் பாருங்க. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகியும் யாதொரு விக்கிரகத்தை உனக்கு உண்டாக்க வேண்டாம். 5வது வசனம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து, அங்கே இருந்து வருது சாபம் பார், எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாய் என்ன செய்கிறேன் இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. யாவே தம்முடைய நாமத்தை, கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். 6 நாளும் வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. ஆனால் கர்த்தருடைய ஓய்வு நாளை சரியாக ஆசரிக்க வேண்டும். பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறையாக அங்கே வருகிறது. எத்தனை தலைமுறை வருகிறது? 3, 4 தலைமுறை. மற்றது பாருங்க, புதிய ஏற்பாடு ரோமர்ல சொல்லப்படுகிறது, அவனுடைய கிரியைகளின்படி, வெளிப்படையாமத்திலையும் சொல்லப்படுகிறது, அவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட என்ன செய்கிறது வருகிறது. இடது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே, வலது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து என்னுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசியுங்கள், என்னுடைய வீட்டுக்குள் பிரவேசியுங்கள். அவர்களுக்கு பொன்னாடை சூட்டி கிரீடம் சூட்டி தேவன் அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. அவனுடைய கிரியைகளின்படி. உங்க கிரியை எப்படி இருக்குது? தேவனுக்கு பிரியமற்றதா இருந்தால் அது பாவம், அது பாவமாயிருந்தால் சாபம், சாபம் இருந்தால் நீங்கள் சபிக்கப்பட்டுத்தான் வாழ்வீர்கள். எவ்வளவுதான் தேவனை ஆராதித்தாலும் சாபம் உங்களோடு கூட வரும். நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களை துரத்தி கொண்டு தெரியும். நீங்க நம்பலன்னு சொல்லி சொன்னா, நானே சாட்சியாக, என் குடும்பமே சாட்சியாக, என்னுடைய சபை மக்களே ஒரு சிலர் சாட்சியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஜெபிக்கிற நேரமே மாமாவிலிருந்து வந்த நான்டா, அம்மாவிலிருந்து வந்த நான், அப்பாவிலிருந்து வாரன், அவர்கள் தான் இவளை அந்த கோயிலில் கொண்டு போய், கோயில்ற பேரையும் சொல்லும், அங்கே கொண்டு ஒப்பு கொடுத்தாங்க, அவங்க இப்படி செஞ்சவங்க, அவன் தற்கொலை பண்ணினான். தற்கொலை பண்ணுறது பாவம், அது சாபமாக என்ன செய்கிறது? தொடர்ந்து வந்து அங்கே பிள்ளைகளை பிடிச்சி நோண்டுற நேரத்தில் இவளை கொள்ளுவன், இவள் மாமாவை எப்படி நான் கொண்டு போனனோ அதே போல கொண்டு போவேன். அங்கே பிசாசு பேசுது. பார்த்தீர்களா? ஊழிய ஆரம்பத்தில் இருந்து சந்ததி சாபம் என்றால் என்ன, எங்களுக்கு நாங்களே போடுற சாபம் என்றால் என்ன, அந்த மரத்தை எடுத்து பார்த்தால் பக்க வேறு தான் எங்களுக்கு நாங்களே போடுகிற சாபம். எங்களுடைய வாயினால் ஆணி வேறு தான் எங்கிருந்து வருது? முந்தின சந்ததியிலிருந்து வருகிறது. செண்டுமே உடைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. செண்டுமே உடைக்கப்பட்டால் தான் அந்த மரம் வளராது, அப்படியோ பட்டு போகும். இயேசுவின் நாமத்தில் சாபங்கள் பட்டு போவதாக. இதற்கு செய்ய வேண்டிய ஒரே காரியம், நீங்கள் மனம் திரும்பி தேவனுடைய சித்தத்தை செய்வதும் அவருடைய நியமங்களை கைக்கொள்வதும், இந்த வேத வார்த்தையை நேசித்து
இதன் அடிச்சுவடை பின்பற்றுவதுமோ தவிர வேறொன்றும் இல்லை. இதற்கு புறம்பாக என்னெல்லாம் நீங்க செய்றீங்களோ அது பாவம், அது சாபமாய் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் தொடர்ந்து போகும். ஆகையினால மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? சாபமானார். திறக்கப்பட்ட வாசல், திறக்கப்பட்ட வாசல். சபைக்கு வந்துட்டீங்க, வாயை மூடிட்டு சும்மா இருந்தா சரி வராது. திறக்கப்பட்ட வாசல் தான் சிலுவை. சபைக்குள்ள வந்துட்டு நாங்க சும்மா இருந்தா ஒன்றும் சொல்லாம இருந்தா சரி வராது. டாக்டர்கிட்ட போய் அந்த ரூமுக்குள்ள போய் அங்க வாயை மூடிட்டு இருந்த மருந்து தர மாட்டார். அவர்கிட்ட சொல்லி அறிக்கை பண்ணணும். உங்க நோய் என்ன செய்யணும்? டாக்டர்கிட்ட சொல்லி அறிக்கை பண்ற நேரம் அதுக்குரிய மருந்தை உங்களுக்கு கொடுப்பார். அது குணமடையும். ஹல்லேலூயா, அது குணமடையும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.